வானங்களையும் பூமியும் படைத்த அல்லாவுக்கே அனைத்து புகழும். இப்போ 11வது அத்தியாயத்தில் 61வது ஆயத்திலேருந்து சமூது கூட்டம் அவங்களுடைய சகோதரர் சாலிக் அவங்க இருவருடைய வரலாறும் வருது. இன்னும் சமுதாயத்தின் பால் அவர்கள் அவர்கள் சகோதரர் சாலிக் அவர் என் சமூகத்தாரே, அல்லாவே நீங்கள் அழையுங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேற இறைவன் இல்லை. அவனே உங்களை பூமியில் உண்டாக்கி அதிலே உங்களை வசிக்கவும் வைத்தான். எனவே அவனிடமே பிழை பொறுக்க தேடுங்கள், இன்னும் மனம் திருந்தி அவனிடமே மீளுங்கள். நிச்சயமாக என் இறைவன் மிக அருகில் இருக்கின்றான், ஏற்பவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஊர்ல சாலிக்கும் அவருடைய சகோதரர் சமூகம் அவருடைய சகோதரர் சாலிக்கு அவர் 2 பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. அதில் ஒருத்தர் அல்லாவுக்கு பொருத்தமாகவும் அல்லாவுடைய அடியானாகவும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க தான் எடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ காலம் பாவம் செஞ்சதுக்காக நீங்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் திருந்துங்க, அல்லா மன்னிப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு அவங்க நல்லதை எடுத்து சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள் சாலிகே, இதற்கு முன்னெல்லாம் நீ எங்களுக்கிடையே நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர். அவ என்ன சொன்னா, இதுக்கு முன்னாடிலாம் எங்களை போலத்தான் நீங்கள் இருந்தீய, இப்ப என்ன அல்லா பக்கம் திரும்பணும், அல்லா பக்கம் வாழணும் எங்களுக்கு எடுத்து சொல்றிய அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இருந்தீர்கள், எங்களுடைய மூதாயர்கள் விட்டு எங்களை விளக்குகின்றீரான். அவ என்ன சொல்றா, எங்க மூதாயர்கள் எதை வணங்குகின்றார்களோ அதை வணங்குவதை விட்டும் எங்களை விளக்குகின்றீரார். மேலும் நீர் எங்களை எதன் பக்கம் அழைக்கின்றீரோ அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் பெரும் சந்தேகத்திலே இருக்கின்றோம் என்று கூறினார்கள். நீ இந்த மாதிரி புதுசா ஒன்று சொல்ற, அதாவது நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. என் சமூகத்தாரே, நீங்கள் கவனித்தீர்களா, நான் என் இறைவனிடத்தில் இருந்து தெளிவான அத்தாட்சியை பெற்றிருக்க, அவன் தன்னிடம் எனக்கு அருள் வழங்கியிருக்க, நான் அவனுக்கு மாறு செய்தால் அல்லாவை விட்டு எனக்கு உதவி செய்பவர் யார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சாலிக்கு நபி இருக்காங்களா, சாலிக்கு அவங்க கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, நான் இப்போ அல்லா பதில போய் அல்லாவுக்கு பொருத்தமா என்னை சீர்திருத்தி அல்லாவுடைய கட்டுப்பாடு அல்லாவுடைய கட்டளைப்பட்டு வாழ்ந்துட்டு வரும்போது எனக்கு நிறைய தெளிவுகள் எல்லாம் கொடுக்குறான். அதையெல்லாம் நான் அடைஞ்சு தான் அந்த ஒரு தெளிவில் இருந்துக்கிட்டு தான் உங்களையும் நான் கூப்பிட்றேன். நீங்கள் சிலையை வணங்காதீங்க, நம்மளை படைச்ச அல்லாவே வணங்குங்க அப்படின்னு அதுக்கு தான் உங்களை நான் கூப்பிட்றேன். ஏன்னா நான் தெளிவான நிலையில தான் இருக்கிறேன். அல்லாட்ட ஒவ்வொரு நன்மையிலும் ஒவ்வொரு தெளிவுகள் பெற்று தான் உங்களே அதன் பக்கம் கூப்பிட்றேன் அப்படின்னு சாலிக் நபி சொல்றாங்க, அந்த சமுதாயத்தினர்கிட்ட சொல்றாங்க. அப்ப எனக்கு உதவி செய்வர் யார் அப்படின்னா அல்லாதான், அல்லாத்துல வேற யாருமே உதவி செய்ய முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்லி காட்டுறாங்க. நீங்களோ எனக்கு இழைப்பை தவிர எதையும் அதிகமாக்கி விட மாட்டீர்கள் என்று கூறினார். ஏன்னா நீங்க மனிதருக்கு பண்ணி எப்போதும் உதவி செஞ்சு கொண்டே இருக்க முடியாதுல்ல. ஒரு நாளைக்கு உதவி செய்வான், ஒரு நாளைக்கு உதவி செய்யாம திரும்ப அவங்கள்ட்ட எதிர்த்து நிற்கக்கூடிய மனிதராகவும் இருக்கு. ஒரே நிலைப்பாட்டில் மனிதனுடைய வாழ்க்கை இல்லை, அது மாறி மாறி வருது. அப்ப அல்லாவுடைய உதவி ஒரே நிலைப்பாடு தான். அல்லா ஒரு சோதனை கொடுத்தாலும் திரும்ப அந்த அல்லாடத்தை திரும்பி கேட்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த சோதனை அல்லா நீக்கி நம்மளை சுகப்படுத்துறான். அப்போ வாழ்க்கையில சோதனைகளும் சந்தோஷங்களும் ரெண்டுமே மாறி மாறித்தான் வரக்கூடியதாக இருக்கு. அப்ப அதைத்தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. உதவி செய்வ அல்லாஹ் தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அப்படிங்கிறத சாலிக் நபி சொல்லி காட்டுறாங்க. அந்த சமுதாயத்தினரை திருத்தணும், சீர்திருத்தணும், அல்லா பக்கமே அவங்கள திருப்பணும் அப்படிங்கிறக்கானே அவங்க சொல்றாங்க. அன்றியும் என் சமூகத்தாரே, உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இதோ, இது அல்லாவிடம் உள்ள பெண் ஒட்டகம். ஆகவே அல்லாவின் பூமியில் அதை மேய விட்டு விடுங்கள், எந்த விதமான தீங்கும் செய்ய கருதி அதை தீண்டாதீர்கள்.
அவ்விதமாயினும் அதி சீக்கிரத்தில் உங்களை வேதனை பிடித்து கொள்ளும். அப்போ நான் ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் இந்த ஊர்ல இறக்க போறான். அந்த ஒட்டகத்துக்கு யார் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. அதை மேய விடுங்க, அதுக்கு தண்ணீர் அருந்த விடுங்க, அதுக்கு எந்த நோகனையும் யாருமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த சமுதாயத்தினரை கூப்பிட்டும் சொல்றாங்க. ஆனால் அவர்கள் அதனை கொன்று விட்டார்கள். அப்படி அந்த சமுதாயத்தினர்கிட்ட சொல்லியும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஒட்டகத்தை கொன்னுட்டாங்க. ஆனால் அவர்கள் அதனை கொன்று விட்டார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய வீடுகளில் 3 நாட்களுக்கு சுகம் அனுபவியுங்கள். இது பொய்ப்பிக்க முடியாத வாக்குறுதியாகும் என்றும் கூறினார். நீங்க என்னைக்கு இந்த ஒட்டகத்தை கொண்டுட்டீங்களோ இனி உங்களுக்கு அழிவு தான். 3 நாள் தான் நீங்க இருப்பிய, அதுக்கப்புறம் உங்களுக்கு அழிவு தான் அப்படிங்கிறதுக்கு இது பொய் இல்லை, இது உண்மையான வாக்குறுதி அப்படிங்கிறத அவர் சொல்றாங்க. நமது கட்டளை வந்த போது சாலிக்கையும் அவரோட நம்பிக்கை கொண்டவர்களையும் நமது அருளால் காப்பாற்றினோம். மேலும் அன்றைய நாளில் இழிவில் இருந்து நிச்சயமா உமது இறைவன் வல்லமை மிகைந்தவன் அப்படிங்கிறது அல்லாவுடைய செய்தி வருது. என்று கேட்டா, உங்களை சாலிக்க நம்பிக்கை கொண்டவர்களே நான் காப்பாற்றினேன், மற்றவெல்லாம் நான் அழிச்சிட்டேன் அப்படி சொல்றான். அநியாயம் செய்து கொண்டு இருந்தவர்களை பேரடி முழக்கம் பிடித்து கொண்டது. அதனால் அவர்கள் தங்கள் வீடுகளிலே அழிந்து கிடந்தனர். அப்ப அல்லாஹ் திரும்ப என்ன சொல்றான், நான் இவ்வளவு அத்தாட்சியை கொடுத்து சொல்லி கேட்காதனால, என்னுடைய வாக்குகளுக்கு மீறி நடந்தனால அவர் பெரிய இடியை இறக்கி அவர்கள் வீட்டிலே அழிந்து கிடந்தனர், அவளை நான் அழிச்சிட்டேன் அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் எதுக்கு சொல்லி காட்டுறாடா, நமக்கு ஒவ்வொரு நல்ல உபதேசங்கள் எல்லாம் இறக்கும்போது நீங்கள்லாம் பற்றி பிடிச்சி வாழ்ந்து வாங்க, அப்படி விட்டுட்டேன்டா உங்களுக்கும் வேதனை காலங்கள் இருக்கு அப்படிங்கிறத அல்லாது சொல்லி காட்டுறான் நமக்கு. அப்ப இதை ஊரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுபடி வாழ்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதனால நல்லா சொல்லி காட்டிகிட்டே வரான். இப்போ சொல்லி காட்டா நம்ம சும்மா அதை கேட்டுட்டு அப்படியே இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. இது ஊரை நம்ம வாழ்ந்து வரணுங்கிறக்காண்டி எல்லாம் சொல்லி காமிச்சிட்டே வரான். இப்பெல்லாம் நீங்கள் என்ன நம்ப மாட்டியா, அல்லா ஒரு அப்படின்னா வேதனையை கொடுப்பானா, அந்த மாதிரி ஒன்று நடக்குமா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பிய. உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நபிமார்களுக்கெல்லாம் அவங்க நபிமார்கள் அந்த ஊர்களுக்கு அனுப்பணும், அவங்க எச்சரிக்கையை எடுத்து சொன்னாங்க. அல்லாவுடைய வேதனை வந்துச்சுன்னா யாரால காப்பாற்ற முடியாது, நீங்கள் அல்லா பக்கமே திரும்புங்க, அல்லாவுடைய கட்டளைப்படி நீங்கள் வாழ்ந்து வாங்க அப்படின்னு எடுத்து சொல்லியும் யார் அது கேட்கலையோ அவங்கள நான் எப்படி அழிச்சிருக்கேன் இதை ஊரை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறனால உங்களுக்கு இதை ஊரை நான் சொல்லி காட்டிக்கிட்டே வாரேன். நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, உணர்ந்து இனிமே அல்லாவுடைய வாக்குகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்ந்து வாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அல்லாவுடைய வாக்கில் கட்டுப்பட்டு நீங்கள் வரும்போது உங்களுக்கு அழகான மறைவாக்கப்பட்ட சொர்க்கத்தை நான் தாரேன். அது என்றுமே அழியாத சொர்க்கம் என்றும், அதை விட்டு நீங்கள் மீளாத வாழ்க்கை அந்த சொர்க்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் அப்படின்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நீங்கள் சொர்க்கவாசியாக வாழணுங்கிற காடிதான் இத்தனை ஒரு நபிமாருடைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டே வாரேன். அப்போ நீங்கள் பயந்து உள்ளச்சம் கொண்டு நமக்கு முன்னாடி ஏற்பட்டது பூரா நமக்கு ஏற்படக்கூடாதே அப்படின்னு அல்லாஹ் பார்க்க நீங்கள் திரும்பணும் அப்படிங்கிற காண்டிதான் இவ்வளவு செய்தியுமே உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிட்டே வாரேன். திரும்பி அல்லாவுக்கே பணிஞ்சு வாழுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி இந்த வரலாறுகளை நம்மளுக்கு காட்டுறான். எல்லா புகழும் அல்லாவுக்கே.